கேள்விகளை ஆரம்பிக்கலாம். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் எந்த கொள்கையிலேருந்து வரல, ஆனால் நான் டீ கடையில் வேலை செய்கிறேன், ஹோட்டலில் வேலை செய்கிறேன். நான் சவுதிக்கு போனப்போ தான் எனக்கு இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் தெரிய வாய்ப்பு கிடைச்சிது. எனக்கு அங்கே வந்து மலையாளத்தில், கன்னடத்தில், அது மாதிரி தமிழில் எல்லா மொழியிலையும் டெய்லி நடக்குது. வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும், பயம் நடக்கும், எல்லா சென்டர்னு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் வந்து நோம்புண்ட காலங்களில் வந்து பெரிய பெரிய டென்ட் அடித்து ஆயிரக்கணக்கான மக்களை வரவழைச்சி சாப்பாடெலாம் போட்டு அந்த சஹருக்கான உணவெல்லாம் கொடுத்து பயன் பண்ணுவாங்க. அதில் கூட எல்லா மொழியிலையுமே குரான் கொடுக்குறாங்க. அங்கே சவுதி அரசு வந்து பஸ் நான் மீட்டிங் போடுறேன்னு நினைக்காதீங்க, நான் சொன்னதை உங்களுக்கு வழங்க, அது என்ன சொல்கிறேங்க உங்களுக்கு வழங்க இல்லையா மக்கள் எல்லாருக்கும். அங்கே வந்து எல்லா மொழியிலையுமே குரான் இருக்குது. அதில் கூட மலையாளத்தில் வந்து இரு கேகங்களுடைய சேவகன் சொல்லிட்டு ஃபஹதுனுடைய பேர் போட்டிருக்காங்க அந்த குரானில். எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த எல்லா மொழியிலையும் பேசுகிறவங்க மீட்டிங் நான் போயிருக்கேன். மலையாளம் அத்தியாவசியம் எனக்கு நன்னாயிட்டு அறியாம், அதுபோல் உருது, தமிழ், இங்கிலீஷ் இதெல்லாம் எனக்கு தெரியும், ஹிந்தி தெரியும். எல்லா மீட்டிங்லையுமே போயிருக்கேன். எங்கேயுமே நீ தர்காவுக்கு போன்னு சொல்லவே இல்லை. குரானை பாருங்கள், ஹதீஸை பாருங்கள். அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம் விளங்கிக் கொள்ளுங்கள். இதே மலையாளி இமாம்கள் தான் அங்கே வர்றாங்க. ஆனால் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, காலையில் ஒரு இமாம் வந்து போகாதம்பரு, சாயந்தரம் ஒரு இமாம் வந்து போகலாம், தப்பில்லை, அனுமதி உண்டு என்று சொல்லுவார். நம்ம கேட்குறது என்னென்னா, இதுக்கு ஒரு உரைகள் இருக்கும் இல்லையா? ரசூலுல்லாஹ் இவ்வளோலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு உரைகள் உண்டு, இல்லை, செய்யலாம், செய்யக்கூடாது. அந்த உரைகள் என்னன்னு நீங்கள் சொல்லணும். அதுதான் என்னுடைய கேள்வி. அதான் தர்காவுக்கு போகலாமா போகக்கூடாதா, போகக்கூடாதுன்னு அதற்கான உரைகள், போகலாம்னு அதற்கான உரைகள் நாங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி, ஒரு இமாம் வந்து சொல்கிற மாதிரி இல்லாமல் நாங்களே தெரிஞ்சுக்கிற மாதிரி, சாதாரண பாமர மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஓகே சாமா. இப்போது தர்காவுக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு உள்ளது அவங்களுடைய சந்தேகம். அப்போ அவங்க நிறைய பயான்களை கேட்டிருக்காங்க, சவுதி அரேபியாவில் இருந்திருக்காங்க. அங்கெல்லாம் இதற்குரிய ஆதாரங்கள் அவங்க கேட்கல, அதனால் அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. அப்போது சகோதரர் கேட்காத கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்கிற மாதிரி சகோதரர் கேட்டதை விடவும் கேட்காதது பல மடங்கு இருக்கிறது. அப்போது தர்காவுக்கு ஜியாரத்துக்கு போகிறது சம்பந்தமாக நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடியது என்னென்னா, முஸ்லிம் ஷெரீஃப், சஹீஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய கிதாபில் 977வது ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குந்து நகைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், நான் ஆரம்பத்தில் கபறுகளை ஜியாரத்து செய்வதை விட்டு உங்களை தடுத்திருந்தேன். ஃபஸூருஹா, இப்போது நீங்கள் கபறுகளை ஜியாரத்து செய்யுங்கள். ஆரம்ப காலத்தில் அந்த வேற்று மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்த ஆரம்ப டைமில் அந்த வேற்று மதத்துடைய சில வழிமுறைகள், சில நடைமுறைகள் எல்லாம் அவங்க முழுமையாக விலகாத பட்சத்தில் ஜியாரத்துக்கு போகிறத தடுத்திருந்தாங்க. பின்னாடி சொல்கிறாங்க, ஃபஸூருஹா, நீங்கள் அங்கே ஜியாரத்துகளுக்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தர்கானோ சாதாரண பொதுவான கபரிஸ்தானோ அப்படி எதையுமே குறிப்பிடலை. கபறுகளை ஜியாரத்து செய்வதை விட்டும் தடுத்திருந்தேன், கபறுகளை ஜியாரத்து செய்வதற்காக நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லும்போது முஸ்லிம்களுடைய கபறுகள் தான் இங்கே வரும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய கபறுகளை தான் சொல்லுவாங்க. முஸ்லிம்களுடைய எந்த மன்னரைக்கும், தர்காவாக இருந்தாலும் சரி, பொதுவான கபரிஸ்தானாக இருந்தாலும் சரி, எந்த மன்னரைக்கும் செல்லலாம் என்பதை நாம் இதிலிருந்து விளங்குகிறோம். இது முஸ்லிம் ஷெரீஃப் 977வது ஹதீஸ்.